இன்னைக்கு இரண்டாம் ஆழ்வாரை பத்தி பார்க்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ராமானுஜர் திருவடிகளே சரணம். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். நேற்று முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாரை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். இவர் சென்னைக்கு பக்கத்துல இருக்க மாமல்லபுரம் எல்லாருக்கும் தெரியும். மாமல்லபுரத்துல அந்த திருக்கடல் மல்லையில தான் முதல் ஆழ்வார்கள்னாவேவும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 பேரும் சேர்ந்தே முதல் ஆழ்வார்கள் போற்றப்படுறாங்க. அவர்கள இரண்டாம் ஆழ்வாரே பூதத்தாழ்வார் அந்த திருக்கடல் மல்லையில தோன்றவரு. அங்க ஒரு பூவுல இருந்து குறுக்கத்தி கொடி அப்படிங்கிற பூவுல, அந்த கொடியில பூக்கக்கூடிய பூவுல இருந்து தோன்றதுனால இவருக்கு பூதத்தாழ்வார் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றோம். ஏன்னா இவங்க தாய் தந்தையர்னால பிறக்கப்படல. அப்ப என்னதுன்னா இவங்களுக்கு எல்லாமே எப்படி பிறந்தாங்களோ அதை வச்சு மக்கள் பட்ட பெயராவே சூட்டி அதாவே அந்த நாமத்தை வச்சு இவருக்கு சொல்றாங்க. அப்ப இந்த இரண்டாம் ஆழ்வார் பேர் பூதத்தாழ்வார். இவர் யாரோடைய அம்சமா பிறந்திருக்காருன்னா திருமாலினுடைய கையில இருக்கக்கூடிய கதை அப்படிங்கிற கௌமோதகி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தினுடைய அம்சமா பிறந்திருக்காரு. பொய்கை ஆழ்வார் வெண் சங்கனுடைய அம்சம். இந்த பூதத்தாழ்வார் கௌமோதகி அப்படின்னு சொல்லக்கூடிய கதையினுடைய அம்சமா பிறந்தாரு. இவரும் திருமாலினுடைய அருளால நன்றாக வளர்க்கப்படுறாரு. அடுத்து இவருடைய கால்கள் திருமால் பள்ளி கொண்டுள்ள கோயில்கள் எல்லாமே தானாகவே சென்று அந்த திருமால் உடைய அச்சாவதாரத்துல இருக்கக்கூடிய அழகை கண்டு ரசிச்சு பாடக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கிறாரு. இவர் பாடிய கோயில்கள் என்னென்ன அப்படின்னா திருவரங்கம், தஞ்சை, திருக்குடந்தை, திருமாலிருஞ்சோலை, அதாவது அலர் கோயில் இருக்கு இல்லையா மதுரை பக்கத்துல, அதத்தான் திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து திருக்கோட்டியூர், திருத்தன்கால், திருக்கோவலூர், திருக்கச்சி, திருப்பாடகம், திருநீர்மலை, திருக்கடல்மல்லை, திருவேங்கடம், திருப்பார்கடல் முதலான திருத்தலங்களை எல்லாம் இவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அடுத்து இவர் பாடிய பாடல்கள் 100. இதை 2ஆம் திருவந்தாதி அப்படின்னு சொல்றோம். அடுத்து இவருடைய அதாவது இவர் சொன்னதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, மக்களே இறைவனை வேதங்களை ஓதி வணங்க இயலவில்லை என வருந்த வேண்டாம். அவருடைய திருநாமங்களாகிய ஏதாவது ஒரு பெயரை சொல்லி நீ துதித்தாலே, நீ வணங்கினாலே போதும், உனக்கு மோட்சம் கிட்டும் அப்படிங்கிற அறிவுரைய நமக்கு உணர்த்தியிருக்காரு. அப்ப இந்த கலியுகத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் புண்ணியம் பண்ணிருக்கோம். கலியுகத்துல பிறந்துட்டேமே யாருமே கவலைப்பட வேணாம். நம்மள கடைந்தேத்துவதற்கு மிக எளிய வழி, அதாவது நாராயணுடைய 1008 நாமங்கள்ல உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி நீ மோட்சம் அடையலாம் அப்படிங்கிற மிக எளிமையான வழியை அந்த காலத்திலேயே நமக்கு இவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அடுத்து இவர் பிறந்த மாதம் அதான் இவரும் துவாரா யுகத்திலே பிறந்திருக்காரு. சித்தார்த்தி ஆண்டு ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் நவமி திதி அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமையில பிறந்திருக்காரு. அடுத்து இவருடைய பாட்டுல அதாவது நமக்கு ஈஸியா பிடிக்கக்கூடிய ஒரு அந்தாதி என்னன்னா, பகற்கண்டேன் நாரணை கண்டேன், கனவில் மிக கண்டேன் மீண்டவனை மெய்யே, மிக கண்டேன் ஊன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வான் திகழும் ஜோதி வடிவு. நேமி அப்படின்னா சக்கரம், சேவடினா திருவடி. அப்ப திருமால பகலையும் கண்டாராம், இரவிலையும் பார்த்தாராம், மீண்டும் மீண்டும் அவனை தெளிவாக பார்த்தாராமா. வலக்கையில சக்கரத்தையும் ஒளி பொருந்திய திருவடிகளையும் கொண்ட அவனை பேர் அண்டத்தில் தோன்றும் ஒளி பிளம்பாக மறுபடியும் மறுபடியும் பார்த்தேன் அப்படிங்கிற இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு தெளிவாய்க்கிறாரு. இத பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம்.
பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம். பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம்.